பல திட்டங்கள் இன்றைக்கு தாய்மார்களை சென்று கொண்டே இருக்கிறது. மகளிர் உரிமைத்துறை, அந்த உரிமைங்கிற வார்த்தையை எப்படி அவர் தேர்ந்தெடுத்தாருங்க? இலவச மாதந்தோறும் இலவச நிதி உதவி அப்படிதான் திட்டங்கள் அதிகாரிகள் சொல்லுற பழக்கம் உண்டு. ஆனால் மக்களுடைய உரிமையாக உரிமைத்துறையை நான் தருகிறேன் மாதா மாதம் என்று சொல்லுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் வளம் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதருக்கு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அரசியல்வாதி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது சொன்னால் அது பழனிசாமியாத்தான் இருக்க முடியும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஊருக்கு போய் சின்னம்மாவிடம் முதலமைச்சர் பதவியை பெற்று அவருக்கே நன்றி இல்லாத மனிதராக பழனிசாமி நடந்து கொண்டால் அவர் திரும்ப இங்கே வந்து தேர்தல் பிரச்சார பரப்புரையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் இல்லை. அந்த சூழ்நிலை மழை போயிடுச்சு. அதிமுக 50 கால சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்த நிலையெல்லாம் இன்றைக்கு மாறிடுச்சு. ஏன்னு சொன்னால் அது வழிநடத்திய கடந்த காலத்தில் வழிநடத்திய பழனிசாமி அவரோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் நீங்க பாருங்க, சி.வி. சண்முகம் உதயகுமார்ல பேசாது எவ்வளவு கட்சியை உதயகுமார் வந்து கடப்பாறை எடுத்து வர்றாரு, பழனிசாமி மம்பட்டி எடுத்து வந்து 2 பேரும் குடியை தோண்டி கட்சியை போட்டு அதை அனுப்பி முடிச்சுட்டாங்க, கதையை முடிச்சுட்டாங்க. ராமநாதன் எலெக்ஷனில் நான் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை என்னோடு இருந்த மூத்த அரசியல் தலைவர்கள் என்னை கட்டாயப்படுத்தினார். நான் அங்கே போய் சொன்னேன். உதயகுமார் என்ன செஞ்சாருன்னா 6 பன்னீர்செல்வத்தான் கூட்டு வந்தார். அதுலேயே இனிஷியல் ஓடி இருக்கிற 6 பன்னீர்செல்வத்தான் கூட்டு வந்தார் என்னை தோற்கடிப்பதற்கு. என்ன நடந்தது? அவர் கூட்டி வந்த 6 பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் 6 பேரும் இரட்டை சின்னத்தில் என்ன அந்த நபரும் டெபாசிட் தொகை இழந்தால்தான் மிச்சம். அந்த வகையில் அனைத்து அன்னார முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொகை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட 42 சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் தொகை அந்த கட்சி இழப்பதற்கு அந்த கட்சியுடைய தலைமை அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற படுவாதிகள் தான் இதற்கு காரணம் என்பதையும் அந்த நாடாளுமன்றத்தில் 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு கட்சி சென்றதுதான் முடியும். அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்றத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேர்ந்து தேர்தல் நடந்துச்சு, இடைத்தேர்தல். அந்த சட்டமன்றத்தில் 3 லட்சம் ஓட்டு இருக்குங்க. இந்த அஇஅதிமுக பெற்ற வாக்கள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 5000. 3 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் 5000 வாக்குகள் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை அதிமுகவை ஒரு இழிவான நிலைக்கு அரசியலிலிருந்து துடைத்தெறிவதற்கான நிலையை கொண்டு வந்த நம்ம மருதநாள் 10 தொகுதி பழனிசாமி. இனி எந்த தேர்தல் வந்தாலும் பழனிசாமி தலையெடுத்து முடியாத அளவுக்கு தமிழக மக்கள் உரிய தீர்ப்பை தருவார்கள். பழனிசாமியை அரசியலிருந்தே விரட்டுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இந்த குடும்பமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு சட்டமன்ற சொல்லுங்க. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நமது சின்னம் இன்னும் சட்டமன்ற சொல்லுங்க. தாய்மார்கள் அங்கிருந்து சத்தமே வரல. நமது சின்னம் இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த 9 கோள்களிலும் பவர்ஃபுல் கோள் என்னன்னா சூரியன் தான். பேரியர் அண்ணா அவர்கள் சூரியன் என்ற சின்னத்தை எப்படி விஞ்ஞான ரீதியில் அவர் அந்த காலத்துல ஏற்படுத்தினாரோ, பவர்ஃபுல் கோளாக இருக்கின்ற சூரியனுக்கு எந்த காலத்திலும் எப்போது தேர்தல் வந்தாலும் வெற்றி மேல் வெற்றிதான் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.